ஹாய் யூடியூபர்ஸ், நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. அப்புறம் டெய்லி ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு வியூஸ் இருக்கா, வாட்ச் அவர் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் இனிமேல் தேவையில்லை. இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. இது ரெண்டுமே நீங்கள் பண்ணாமல் உங்கள் சேனலில் மானிட்டேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கான டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா லைக்கே பண்ணாமல் விட்டுருதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த 2 வருஷ ஜேர்னியில் ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கேன். அந்த தவறு மட்டும் நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய சேனலுமே ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய லெவலில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்னே சொன்னேன் நான் போன வீடியோவில். அதுதான் என்ன மிஸ்டேக் நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தவறு யாராவது இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தவறு திருத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் எனக்கு 2 வருஷம் முடிய வரைக்குமே அதை பற்றின ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு தோணல. அதுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிட்டு யூடியூப்ல மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கும். நிறைய மற்ற சோசியல் மீடியாவில் இருக்காது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லி மற்ற சோசியல் மீடியாவில் என்னோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலை. ஏன்னா என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ போட்டால் மணி ஏர்ன் பண்ணலாம். யூடியூப்ல வீடியோ போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. யூடியூப்ல லாங் வீடியோஸ் போடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட தாட் எல்லாமே யூடியூப் மட்டும் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட வீடியோஸை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் அப்லோட் பண்ணலை. இது நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பண்ண தவறு கிடையாது. 2 வருஷமாக நான் யூடியூப்ல வீடியோஸே, அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. இப்போ லாஸ்ட் 1 மந்தாக தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நம்ம இவ்வளோ மிஸ்டேக் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம், கடைசியாக ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே. நம்ம வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ணுறோம், அதை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம கேலரி ஃபுல்லான உடனே அந்த வீடியோ டெலீட் தான் பண்ணுறோம். அப்படி டெலீட் பண்ணக்கூடிய வீடியோஸை மற்ற சோசியல் மீடியாவில் நம்ம போட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு, ஏன்னா யூடியூப் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ ஆடியன்ஸ் பரவலாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்மளை பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருந்தால் மட்டும்தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சுங்க ரொம்ப நாளாக. ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் லாஸ்ட் 1 மந்தாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் என்னோட விளாக் சேனல் ஒன்று இருக்குது. அதில் போடக்கூடிய வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இன்ஸ்டாகிராமையும் நான் ஃபேஸ்புக்கையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு 2 ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ண உடனே எடிட்டிங் அந்த ஆப்பில் இருந்து டேரெக்டாக யூடியூப்க்கு அப்லோட் பண்ணிவிட்டு அந்த கையோட என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராமுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அது ஃபேஸ்புக்கு போயிடும். இப்போ என்ன ஆச்சு வச்சுன்னா, யூடியூப்பை விடையும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், எனக்கு லேட்டாக புரிஞ்சது. நான் ஓப்பனாக சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சப்போஸ் என்ன மாதிரி யாராவது ஒரு விஷயம் யூடியூப் மட்டும் போதும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய வியூஸ் போகுதுங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண 1 டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் 1000 வியூஸ் போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே எனக்கு 4000 வியூஸ் போகுது, லைக் நிறையா விழுது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஓகே ஆடியன்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கமாக தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நம்மளோட வீடியோ லாங் வீடியோ அப்லோட் பண்ணோம். மினி பிளாக் மாதிரி நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக. அப்போ நம்ம லாங் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நம்மளை பிடிச்சி போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப்பை நோக்கி வர போகிறாங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரப்போகுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆன் பண்ணிவிட்டு வியூஸ் இருக்கா, நமக்கு வாட்ச் டைம் ஃபில் ஆயிடுச்சான்னு பார்க்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட ஆடியன்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடணும். ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை கவர் பண்ணுங்கள். நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோவை பார்க்குறது ஸ்டாப் பண்ணுங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது. இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்குமே. ஆனால் ஒரு வழியாக நான் ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிட்டேன். அதுக்கான டிப்ஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா கேளுங்க. புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போவே கமெண்ட் பண்ணி கேளுங்க. 2வது நான் சொல்லியிருந்தேன், வீடியோஸ்
நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்ப்பீங்க, என்னடா இது வேறு சேனலை பார்த்து காப்பி பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. வீடியோஸை நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் ஃபஸ்ட்டு வருஷமே கற்றுக்கிட்டேன். என்னோட முதல் வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆன உடனே நான் இதை கற்றுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் யாரும் பார்க்குறதில்ல. சும்மா கேமரா எடுத்துகிட்டு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக காட்டிட்டு பேசுகிறத யாருமே ரசிக்கலை. நம்ம அந்த வீடியோக்குள்ளே என்ன கண்டென்ட் போடுறோம் அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. நம்ம அந்த கண்டென்ட்டில் மக்களை எங்கேஜிங்காக வைக்கணும். ஒரு வீடியோ சும்மா நான் வந்து ஒரு பார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த பார்க்கை மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இது வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரமாவது அந்த கண்டென்ட்டுக்காக என்ன தான் நீங்கள் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணாதீங்க, கண்டென்ட் மேக் பண்ணுங்கள். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் செஞ்ச தவறையும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது போக நான் இப்போ ரீசெண்டாக 1 மந்த்தாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரல இன்ஸ்டாகிராமில். அதை பற்றி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் இப்போதைக்கு சொல்கிறேன். அப்புறம் போக போக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அப்போ கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் தான் இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு வரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் கமெண்ட்டு இன்ஸ்டாகிராம் பற்றி என்னென்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். அந்த சேனலுக்கான நேம் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் வைங்க, அதுதான் நீங்கள் ஃபேஸ்புக்கு வைங்க. உங்களோட 3 பேஜ், உங்களோட 3 சேனலோட நேமுமே சேமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ்க்கு வந்து இது உங்களோட சேனல் தான் கிட்ட நீங்கள் வந்து சேமாக வந்து டிபி அந்த பிக்சருமே சேமாகவே வைங்க. அப்போ தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தாலும், ஃபேஸ்புக் பக்கம் வந்தாலும், யூடியூப் பக்கம் வந்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்கணும். முதல்ல வீடியோஸை நீங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யார், உங்களோட கண்டென்ட் என்ன அப்படின்னு கொண்டு ஆடியன்ஸ்ட்டு சேருங்க. உங்களுக்கான ஆடியன்ஸ் யார், எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நீங்கள் தான் தேடி போகணும். அவங்க உங்களை தேடி வர்றது ரொம்ப ரேர். நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நம்ம சின்ன யூடியூபராக இருக்கும்போது நம்ம தான் அவங்க கிட்ட கொண்டு போய் நம்மளோட வீடியோ கொடுக்கணும். சரிதானே? நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஆமான்னு சொல்லி இந்த டைமில் சொல்லிடுங்க. இதுதான் நான் கற்றுக்கிட்டது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இதுதான் இன்றைக்கான வீடியோ. நான் கிளியராக எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு இப்போ வரைக்கும் லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பித்தாலோ இல்லை சேனலுக்கு மானிட்டேஷன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களோட சேனலில் இருந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை நான் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சேனலில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சேனலில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் சேனலில் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் மறக்காமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ண தயாராகுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கக்கூடிய உங்களோட சேனல் கூட ரிவ்யூவில் வரலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் சூப்பரான உங்களோட வீடியோவில் பார்க்கலாம்.